யாழ்ப்பாணத்தில் நேற்று திங்கட்கிழமை நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையான தமது உணவு வேளையில் வைத்தியசாலையின் தாதிய உத்தியோகஸ்தர்கள், சிற்றூழியர்கள், தனியார் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் இணைந்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் கடந்த 8ஆம் திகதி 7ஆம் இலக்க விடுதியில் நுழைந்து அங்கு கடமையில் இருந்த தாதிய உத்தியோகஸ்தரை தாக்க முற்பட்ட சம்பவத்தை கண்டித்தே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உத்தியோகஸ்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி ஆயுதம் தாங்கிய போலீசாரை கடமையில் ஈடுபடுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் அதிகமான உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நான் மந்திய ஆதார வைத்தியசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்ற விடுதியின் இன்சார்ஜாக இருக்கிறேன். அதோடு இந்த அரச தாதிய சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். கடந்த 8ஆம் தேதி நடந்த நிகழ்வு போன்று எங்களோட விடுதியில் அடிக்கடி இவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுவரையில் இதுக்குரிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்குரிய எந்த விசாரணைகளும் இடம்பெற்றதும் இல்லை. இது போன்ற நிகழ்வுகள் இனி வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த பணிப்புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இப்பணிப்புறக்கணிப்பிற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படாதவிடத்தில் நாங்கள் மேற்கொண்டு அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து ஒரு தீவிரமான போராட்டத்தை ஈடுபடுத்த உள்ளோம் என்பதை மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சத்யேந்திரா, யாழ் மாவட்டத்தின் அரச தாதிய உத்தியோகர் சங்கத்தின் இணைப்பாளராக இருக்கிறேன். இன்றைய தினம் நாங்கள் ஒரு அடையாள பணி பரிசீலிப்பை இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், எங்களது கடந்த 8ஆம் திகதி பிற்பகல் 4:30 மணியளவில் விடுதி இலக்கம் 7னுள் அத்துமீறி நுழைந்த விசமிகள் அல்லது வன்முறையாளர்கள் என்று குறிப்பிடத்தான் விரும்புகிறோம். அவர்கள் எமது தாதிய உத்தியோகர் கடமையில் இருந்த தாதிய உத்தியோகத்தரின் சட்டையை பிடித்து இழுத்து வன்முறையில் ஈடுபட முயற்சித்திருக்கிறார்கள். கதிரியால் தூக்கி அடிக்க முனைந்திருக்கிறார்கள். அவர்களது என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே இந்த பொதுமக்களுடைய பாதுகாப்பு மற்றும் இங்கே வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களது பாதுகாப்பும் ஆபத்தில் உள்ளது. ஆகவே இப்படியான வன்முறையாளர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட எங்களது போலீஸ் பாதுகாப்பு, எங்களது வைத்தியசாலையில் இருக்கின்ற போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும், வன்முறையாளர்களை உடனடியாக கைது செய்வதற்கான செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த வைத்திய அத்தியட்சருடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது அவர் உறுதியாக கூறியிருந்தார், இது சம்பந்தமாக தான் உரிய நடவடிக்கை எடுப்பதாக இப்போ எங்களுக்கு கூறியிருக்கிறார். ஆகவே நாங்கள் இன்று அடையாள ரீதியான ஒரு போராட்டத்தை தான் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனால் இப்போ இந்த உரிய வன்முறையாளர் உடனடியாக கைது செய்யப்பட்டு இன்னும் ஒரு கிழமைக்குள் அவர் கைது செய்யப்படாவிட்டால் வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே சகல தொழிற்சங்கங்களையும் இணைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை மிகவும் தீவிரப்படுத்துவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைய போராட்டத்திலே அனைத்து தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களும் பங்கு பெற்றிருக்கின்றோம். 1 மணித்தியாலம் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். நோயாளர்களினது பாதுகாப்பு மற்றும் நோயாளர்களுக்கான பராமரிப்புகளில் எந்தவிதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது என்ற நல்லெண்ண அடிப்படையிலே இன்றைய மதிய போஷண நேரத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த போராட்டமானது போலீசார் தங்களது கடமைகளை அல்லது செய்யாத விடத்து, அந்த உரிய வன்முறையாளரை கைது செய்யாத விடத்து நிச்சயமாக நாங்கள் வடக்கு மாகாணம் தலைவியிலே சகல தொழிற்சங்கங்களை விளைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தப்படுவோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. ළඟදී ගැටලුවක් සිදු වුණා ඇත්තරම රෝහලේ. ඒ දේවල් මුලදී ඉඳන්ම වුණා. ඒ දේවල්ට හරියට නීතිය ක්‍රියාත්මක කරා නම් දැනටමත් ඒ පුද්ගලයන් පිටින් ඇවිල්ලා මෙහෙම අපිට වැඩ කටයුතු වලට බාධා කරලා ඒ විදිහට කරන්නේ නැහැ. ඒ වුණාට ඒ දේවල් හරියට උනේ නැති නිසා තමයි තවත් දුරටත් කට්ටිය ඇවිල්ලා අපිට එහෙම බාධා කරන්නේ අපේ රාජකාරි වලට.
මේකට හරියට නීතිය ක්‍රියාත්මක කරන්න කියලා තමයි අපි කියන්නේ. ඉල්ලා හිටිනවා මේ විදිහට ප්‍රශ්න දිගින් දිගටම වුණොත් අපිට අපේ රාජකාරියවත් හරියට කරගන්න බැරි නිසා ඒකට හරියට අවශ්‍ය නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්න කියලා තමයි ඉල්ලා සිටින්නේ.